இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா செஞ்சியில் இருக்கோங்க. இது எங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குங்க. பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே தப்பி இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான கோட்டைகள் உள்ள இது செஞ்சி கோட்டையும் ஒன்று. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம. வாங்க வீடியோவில். இது பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. இதை பற்றின ஒவ்வொரு விஷயமும் நம்ம வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், உள்ள என்ட்ரன்ஸ்லேயே அந்த செஞ்சிக்கோட்டையை பற்றின அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தோம். அடுத்து கல்வெட்டுகள் எப்படி வந்து கற்களாலே வந்து சுவர் எழுப்பியிருக்காங்க. அந்த காலத்தில் அரசர்கள் தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக எப்படி இது வடிவமைச்சிருக்காங்க, அதெல்லாம் இப்போ நம்ம அந்த கண்முன்னே பார்க்குறோம். பாருங்கள் எவ்வளோ அந்த காலத்தில் வந்து நம்ம பார்க்குறது வந்து இன்றைக்கி வந்து 2024 நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து 11 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டின கோட்டைகள். இதெல்லாம் அப்போவே பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து கற்களை செதுக்கி அதை வந்து சுவராக எழுப்பியிருக்காங்கன்னா, இன்றைக்கி நம்ம வீடு கட்டி எப்படி வந்து ஒரு நாகரிகமான வாழ்க்கை வாழ்கிறோமோ, இந்த வாழ்க்கையை அப்போ அரசர்கள் மன்னர்கள் வாழ்ந்த காலத்தில் இவங்க வந்து இப்படி வந்து கோட்டைகளை கட்டியிருக்காங்கன்னா, அப்போ இது வந்து ஒரு அறிவு வளர்ச்சி பெற்றால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். இல்லைன்னா அதான் சொல்கிறாங்களே, கல் தோன்றா முன் தோன்றா காலத்து மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம், எடுத்துக்காட்டு. ஏன்னா அறிவு வளர்ச்சி பெற்ற ஒரு மனிதனால் தான் நாகரிகத்தை அடைய முடியும். அப்படின்னா அந்த காலத்திலே நம்ம தமிழர்கள் வந்து இப்படி வந்து இப்படி கற்களை செதுக்கி சுவர் வைக்க முடியும், அதை இப்படி வந்து கோட்டையை கட்ட முடியுங்கிறதுலாம் அந்த காலத்திலே வந்து அவங்கள வந்து இருந்தது. அந்த அறிவு வளர்ச்சி பெற்றதுனால தான் இந்த அளவுக்கு வந்து அவங்க கட்டியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். எப்போது கட்டினது இதெல்லாம் வந்து இன்றைக்கி பார்க்குறோம்னா, இதெல்லாம் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பொக்கிஷம். நம்மளுக்கு நிறைய கோட்டைகள் இருந்து அழிஞ்சு போச்சு, ஆனால் அதில் அழியாத ஒரு கோட்டை இருக்குன்னா செஞ்சி கோட்டை ஒன்று இருக்குது. நம்ம இதெல்லாம் வந்து அரசாங்கம் இன்றைக்கி எடுத்து தொல்லியல் துறை எடுத்து இதை வந்து தொடர்ந்து அதை பராமரிச்சிட்ருக்காங்க. மக்கள் வந்து வருஷம் விழா காலங்களில் வந்து இதை பார்வையிடுவதாக இருக்காங்க. இது வந்து ஒரு மக்களுக்கு ஒரு இதெல்லாம் இப்போ உள்ள இளைய தலைமுறைகளுக்கு, குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லணும். இங்கே பாருங்கள், அந்த கற்களாலேயே எவ்வளோ அழகாக வந்து யானை மற்ற விலங்குகள்லாம் அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். அதை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் வந்து அப்போவே செஞ்சுருக்காங்க, அந்த காலத்திலே பல நூற்றாண்டுகள் முன்னாடியே அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம அதை பார்க்குறோம். இதை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வரலாறுனா என்ன, வரலாற்றில் என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க, அந்த காலத்தில் அரசர்கள் வாழ்ந்தாங்க, மன்னர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறத விட இதெல்லாம் கண்முடைய மக்கள் நம்ம குழந்தைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் காட்டணும். இதெல்லாம் வரலாற்றில் ஒரு அடிக்க முடியாத ஒரு பொக்கிஷம். இதெல்லாம் எப்படி மன்னர்கள் வாழ்ந்திருக்காங்க அந்த காலத்தில், இதெல்லாம் எப்படி செதுக்கியிருக்காங்க, வாழ்ந்தாங்கங்கிறதெல்லாம் ஒவ்வொரு பக்கம் இருந்தாலும் கூட இதை எப்படி வந்து அந்த காலத்திலே வந்து வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் இன்றைக்கி நம்ம எப்படி சுற்றுச்சுவரெலாம் எழுப்பி வீட்டுக்கு பக்கத்து வீட்டை சுற்றி வந்து காம்பவுண்ட் வார்லாம் போட்டு கட்டுறோமோ, அந்த காலத்தில் இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு ஏக்கர் நிலத்தில் இவ்வளோ பெரிய கோட்டையை வந்து கட்டி அதில் இவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. அதில் எல்லாத்துக்கும் ஒன்றுத்துக்கும் என்ன தேவை, ஒரு மனிதன் வாழ்வதற்கு என்னென்ன நம்ம தேவைங்கிறதெல்லாம் நம்ம பண்ணுறோமோ, அது அப்போவே வந்து அரசர்கள் வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இதை வந்து மக்களுக்கு பயன்படுற மாதிரியும் அதை வந்து அப்போவே அந்த சிந்தித்து வடிவமைச்சிருக்காங்க. பாருங்கள், அப்போவே மனிதர்களுடைய சிலை வடிவமைச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து தொடர்ந்து நம்ம அரசாங்கம் வந்து தொல்லியல் துறை வந்து எடுத்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இன்னமும் இந்த கோட்டை அழியாமல் இருக்குது. இல்லைன்னா அப்போவே சிதலமடைஞ்சு நம்மளுக்கெல்லாம் எதுவுமே தெரியாமல் போயிருந்துருக்கும். இப்போ நம்ம கண்மூடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை பாருங்கள், இந்த சிலைகள் இதெல்லாம் வந்து எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க தத்ரூபமாக. இதெல்லாம் வந்து நம்மளோட ஒரு பொக்கிஷம். இதெல்லாம் இதை தொடர்ந்து நம்மளும் வந்து வரலாற்றில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கங்கிறத அப்படிங்கிற நம்மளும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த பக்கம் மலைகள் இருக்குது, மலைகள் சுற்றின இந்த அரணம் வச்சு அப்படி வாழ்ந்துருக்காங்க. அதெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கான கோட்டைகள், அதுக்கு அந்தந்த இடத்துலையும் வந்து எழுதியிருக்காங்க என்னென்ன எதுக்காக இந்த கோட்டை அப்படிங்கிறதெல்லாம் அதில் எழுதியிருக்காங்க. அதை ஒன்றா நம்ம வந்து பார்க்குறவங்க போய் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம், என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா வெடிப்பொருட்கள் வந்து வைக்கிறதுக்கான இடம், யானைகள் கட்டுவதற்கான இடம்,
உணவுக்கு இப்போ நம்ம வந்து உணவு கிடங்குன்னு வந்து இன்றைக்கி நீங்கள் பராமரிக்கிறோம். அவன் அப்போவே பராமரிச்சிருக்காங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே உணவு சேமிப்பு கிடங்குன்னு ஒன்று அப்போவே உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அப்போ அது எந்த அளவுக்கு அறிவு வளர்ச்சி பெற்ற இனமாக நம்ம தமிழ் இனம் இருந்திருக்கோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. தமிழினம் அப்படிங்கிறத விட மக்கள் அப்போவே வந்து இதெல்லாம் யோசித்து செஞ்சுருக்காங்க. என்ன தேவை, எதை 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 பண்ணணுங்கிறத பல நூற்றாண்டு முன்னாடி செஞ்சுருக்காங்க. நம்ம இன்றைக்கி யோசிக்கிறத அவங்க அப்போவே செஞ்சுருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அறிவு வளர்ச்சி பெற்ற மக்களாக இருந்திருப்பாங்க பார்த்துங்க. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த பாருங்கள், அந்த பக்கம்லாம் ஒரே கோட்டைகளாக இருக்குது. அவ்வளோ உயரத்தில் அப்போ கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 5 அடுக்கு 6 அடுக்கு மாதிரி தெரியுது. அவ்வளோ உயரத்தில் கட்டியிருக்காங்க. அதெல்லாம் இப்போ கட்டினது கிடையாதுங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ. இதெல்லாம் ஒரு சில இடங்கள்லாம் வந்து சேலம் அடைஞ்சிருச்சு. ஆனால் அந்த கற்கள் மட்டும் வச்சு அப்படி பார்க்க, அது ஏதாவது பக்கம் மண்டபமாக கோட்டை ஏதாவது இருந்திருக்கும். அதெல்லாம் சேலம் அடைஞ்சு அப்படியே சும்மா சின்ன சின்ன கற்களாக இருக்குது. இருந்தாலும் அதை பராமரிக்கிறாங்க. இருக்கட்டும், மக்கள் பார்க்கட்டும், பார்வைக்கு இருக்கட்டும்னு இருக்காங்க. நம்ம வர்ற என்ட்ரன்ஸ்லேயே வந்து 25 ரூபா நுழைவு கட்டணம் கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். பாருங்க, இது பார்க்குறது வந்து மண்டபம், கல்யாண மண்டபம். இதை நம்ம இப்போ கல்யாண மண்டபம் கட்டி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது அப்போவே வந்து திருமண மண்டபத்தை அப்போவே கட்டி இதெல்லாம் வந்து அப்போவே அரசர்கள் அப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அதை நம்ம பார்க்குறோம். பார்க்குறதுங்க விட இதெல்லாம் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இப்படிலாம் மனிதன் சிந்திச்சிருக்காங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்படி வாழ்ந்தாங்கங்கிறதெல்லாம் இருக்கட்டாலும், இன்றைக்கி நம்ம எப்படி நாகரிகமாக இருக்கிறோமோ அப்போவே அரசர்கள், மன்னர்கள் அப்படிலாம் வந்து இப்போ இவ்வளோ பெரிய கோட்டையை கட்டியிருக்காங்க. அந்த கோட்டை கட்டுறதுக்கு எவ்வளோ கூலி உழைப்பு, எவ்வளோ உழைப்பு தேவைப்பட்டிருக்கும், அதை எப்படிலாம் அவங்க சிந்திச்சு செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பாருங்கள். நிறைய அறைகள், அன்றைக்கி அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம் நம்ம சொல்கிறோம். அதில் பார்த்தா நம்ம வியந்து போகிறோம். இதெல்லாம் பல நூற்றாண்டுகள் முன்னாடியே கட்டியிருக்காங்க பாருங்கள். 5 அடுக்கு ஒரு 6 அடுக்குன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அது மேலே பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க பாருங்கள். அது மேலே போய் இருந்து கண்காணிக்கிறது, யார் வர்றாங்க, வெளியிலேருந்து யாராக வர்றாங்களா, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தன்னுடைய கண்காணிப்பு கோபுரமாக அதை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்குள்ளே இது மண்டபம், திருமண மண்டபம். அதுக்கு மணமேடைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இதெல்லாம் அந்த பக்கத்தில் சென்ட்ரல் பிளேஸாக வச்சு கட்டியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அப்போவே கட்டினது. பாருங்கள், நம்ம அந்த அடுக்கு மாடியாக இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே தான் நம்ம என்ட்ரு ஆகிறோம். அதுக்குள்ளே கொஞ்சம் தூரம் தான் வந்து அது இருட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சது. அதில் பாருங்கள், அதான் பார்த்துட்ருக்கோம். அது மேலே மேற்பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம தொடர்ந்து அது உள்ளே தான் போய்ட்டு ஒரு ஸ்டெப்ஸாக போகிறோம். அப்போவே படிக்கட்டு வச்சு கட்டியிருக்கானுங்களா பார்த்துங்க. நம்ம இன்றைக்கி வந்து படிக்கட்டை வச்சு வந்து கட்டி ஒரு நாகரிக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்ருக்கோம். அரசர்கள் அந்த காலத்துலேயே அதெல்லாம் கட்டியிருக்காங்கன்னா அப்போ எந்தளவுக்கு யோசிச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம மேல்தளத்துக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இதெல்லாம் குதிரைகள் கட்டக்கூடிய லாயங்கள். இவ்வளோ பெரிய பரப்பளவு போட்டு அங்கங்கே குதிரைகள்லாம் கட்டி இன்றைக்கி நம்ம மாட்டு தொழுவம்னு கட்டுறோம், அதெல்லாம் வச்சுருக்கோம் பார்த்திங்களா. அந்த காலத்தில் அதை குதிரைகள்லாம் கட்டி பராமரிக்கிறதுக்கு அந்த இடத்தெல்லாம் கட்டி அப்போவே பராமரிச்சிருக்காங்க. அவ்வளோ பெரிய கோட்டையாக கட்டி அப்போவே வாழ்ந்துருக்காங்க. அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து அந்த மண்டபத்திலே மேற்பகுதி அப்படியே சுற்றி வர்ற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு பாருங்கள், அதானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அப்போவே வந்து இதெல்லாம் காங்கிரீட் மாதிரி போட்டிருக்காங்கன்னா பாருங்கள். காங்கிரீட்டுங்கிறது நம்ம இன்றைக்கி காங்கிரீட்டு போகிறதுக்கு என்னென்னமோ பண்ணுறோம். நவீன வசதியெலாம் இன்றைக்கி வந்துருச்சு. 10 அடுக்கு மாடிக்கெல்லாம் இன்றைக்கி கீழேருந்து போட்டு மிஷின் வச்சு ஏற்றுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க இன்றைக்கி. ஆனால் அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க, எப்படி கட்டுறதுக்கு அதை பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறத இன்றைக்கெலாம் யோசிக்கவே முடியல நம்மளால். ஏன்னா அப்போ நவீனம் கிடையாது. 100 ஆண்டுகளுக்கு பல நூற்றாண்டு நினச்சி பாருங்கள். வந்து நவீனம் இருந்துச்சா? இல்லை. இன்றைக்கி எல்லாம் எல்லாமே மிஷினரி ஆகிடுச்சு. பொருள் கொண்டு வரத்துக்கு போகிறதுக்கு, அந்த பொருளை ஒரு குறிப்பிட்ட அளவு ஏற்றி வைக்கிறதுக்கு எல்லாமே இன்றைக்கி நவீனம் வந்துடுச்சு. நவீனமாக மிஷினை பயன்படுத்துகிறோம். அறிவியல் பூர்வமாக இருக்கிறதுனால இன்றைக்கி அதை பயன்படுத்துகிறோம். அது வந்து சுலபமாக முடிஞ்சிடுது. ஆனால் அந்த காலத்தில் அது காங்கிரீட்டு போடுறதோ, அதுக்கு அந்த பொருளை மேலே கொண்டு போகிறதோ, அதை வந்து இப்படி கரெக்டாக வந்து எந்த பிரச்சனையும் வராமல்
இத்தனை ஆண்டு காலத்துக்கு அதுவும் தண்ணி கீழே போகாத இப்போ நம்ம காங்கிரீட்டு போட்டாலே ஒரு 10 வருஷம் தாங்க மாட்டேங்குது, உடனே தண்ணி ஒழுதுன்றோம். ஆனால் அந்த காலத்திலே இப்போ போட்டு பல நூற்றாண்டுகளாக இன்னமும் அது நிற்கிது பாருங்க. தண்ணி கீழே இறங்காமல் சொட்டாமல் போகாது இருக்குன்னா அப்போ எந்தளவுக்கு அவங்க யோசித்து பண்ணியிருப்பாங்க. அதை மேலே கொண்டு வரத்துக்கு எவ்வளோ உடல் உழைப்பு, எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க. இப்போ அதை தான் நம்ம பார்க்கணும். ஏதோ நம்ம இப்போ வந்து மண்டபம் இருக்குது கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க அதை செய்கிறதுக்கு. அதுதான் அதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே. ஏன்னா இன்றைக்கி நமக்கு எல்லாமே ஈஸியாக போயிடுது. அதாவது ஒரு பொருளை கொண்டு போகணுன்னாக்கா இன்றைக்கி வந்து நிறைய சுமையுந்துகள் இருக்குது. டாட்டா ஏசி இருக்குது, லாரி இருக்குது, டிராக்டர் இருக்குது, என்னென்னமோ இருக்குது. ஒரு காலத்தில் மாட்டு வண்டியை பயன்படுத்தினாங்க. அப்போ பல நூற்றாண்டு என்ன பயன்படுத்தியிருப்பாங்க, எப்படி அதை கொண்டு வந்திருப்பாங்க, அதை எப்படி மேலே ஏற்றி இந்த அளவுக்குலாம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதை தான் நம்ம யோசிக்கணும். அப்போ இதில் எப்படி செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். இதுதான் அதில் முக்கியமான விஷயமே, கவனிக்கப்பட வேண்டிய விஷயமே இதுதான். வரலாற்றில் அந்த காலத்தில் மனிதன் இதெல்லாம் யோசித்து பண்ணியிருக்கானே அப்படிங்கிறது தான். இவனை இன்றைக்கி நம்ம வந்து ஈஸியாக பண்ணுறோம், நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது அதோடைய மதிப்பு என்னென்னு. ஆனால் அந்த காலத்தில் இதை அவ்வளவு தொழில்நுட்பத்தோடு எவ்வளோ கரெக்டாக நேர்த்தியாக அதுவும் பண்ணியிருக்காங்கன்னா அந்தளவுக்கு வந்து அறிவு கூர்மையும் அறிவு வளர்ச்சியும் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, அந்த ஹராப்பா நாகரிகம்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அரசர்கள் அப்படியே யோசித்து அதை வந்து தங்களுக்கு என்னென்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து அப்போ அதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க, வடிவமைச்சிருக்காங்க. குதிரைக்கு, யானைக்கு அப்படிங்கிறத இப்படி கண்காணிப்பு கோபுரங்கள் இப்படி ஒன்று ஒன்றா அவங்க வந்து பார்த்து செஞ்சுருக்காங்க. அதில் அதை செய்யக்குள்ள தொழிலாளர்கள் உடல் உழைப்பு அதிகம் இல்லை. அதை எப்படி கொண்டு சேர்த்துருப்பாங்க மேலே அவ்வளோ பேர் உயரத்துக்கு அப்படிங்கிறலாம் நம்ம வந்து இதில் பார்க்க வேண்டியிருக்கு. இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமே. வரலாற்றில் முக்கியமான விஷயங்கள்ல இதுவும் ஒன்று. இதெல்லாம் நம்ம எப்படியோ பார்த்துட்டு போகிறதோட மட்டும் கிடையாது, பிள்ளைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் வந்து பிள்ளைங்களுக்கு பிற்கால தலைமுறைக்கு இதெல்லாம் தெரியும். இது பாருங்கள், யானைகள் குளம், இந்த குளத்துக்கு இது குளம் ஒன்று இருக்குங்க. இந்த குளத்துக்கு போகிற படிக்கட்டு இது என்ன குளம்னா யானை குளம்னா பேர். யானைகள் குளிப்பாட்ட போக அதுக்காக வச்சுருப்பாங்களாட்டிருக்கு. யானை குளம்னே போட்டிருந்தாங்க அதுக்கு பேர். இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய விஷயம்லாம். பாருங்க, அப்போவே இவ்வளோ பெரிய குளத்தை வடிவமைச்சு அதுக்கு சுற்றிரும் இவ்வளோ படிக்கட்டுலாம் வச்சு எவ்வளோ அருமையாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். அது இன்றைக்கி நம்ம ஊரில் குளம் இருக்குதா? குளம் இருந்தால் அதை பராமரிக்கிறதும் கிடையாது. அன்றைக்கி அதெல்லாம் பராமரித்தாங்க. ஒரு காலத்தில் தண்ணியை குடி தேவைக்காக பயன்படுத்தினாங்க. இப்போ பார்த்தீங்க, இப்போ பார்க்குற கோட்டை பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிரமிப்பிக்கத்தக்க விஷயமா இருக்குது அந்த கோட்டை. அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து அது எந்த அளவுக்கு உயரம், அதனுடைய பரப்பளவெல்லாம் எழுதியிருக்காங்க. அதை பார்க்குறோம். பாருங்கள், அந்த கோட்டை எவ்வளோ உயரமாக இருக்குது. இது அப்போவே எப்படி வந்து சிந்திச்சு சாரம் கட்டி இவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பிரமிப்பிக்கக்கூடிய விஷயமா அதை டிசைன்லாம் பண்ணி இன்றைக்கி நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அது அன்றைக்கே அப்போ பல நூற்றாண்டு முன்னாடி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். 2024 பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், அதுக்கு வந்து நுழைவாயிலெலாம் வச்சு எவ்வளோ அழகாக கேட்லாம் போட்டு எவ்வளோ அழகாக பராமரிச்சிருக்காங்க பாருங்கள். அப்போவே அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இந்த விஷயம்லாம் பார்க்குறதுக்கு. நிறைய இன்னும் பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய கிடங்குகள்லாம் இருக்குதுங்க. அதில் இது ஒன்று. பாருங்கள், நமக்கு எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த வாசலில் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பண்ணக்கூடிய விஷயத்தை அன்றைக்கி பண்ணியிருக்காங்க. எல்லாம் பல நூற்றாண்டுகள் முன்னாடி பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், மேலாம் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது எவ்வளோ உடல் உழைப்பு தேவைப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்குது. இன்னும் நிறைய பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. இது அடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க அது என்னங்கிறது.